சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகளிடம் எமது செய்தியாளர் பாஸ்கரவேலு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். காட்டுப்பன்றிகளால விவசாயிகளுக்கு எது மாதிரி பாதிப்பு ஏற்படுது? இந்த காட்டுப்பன்றிகள் வருவதற்கு முழு முக்கிய காரணமாக இருக்கிறது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சீமக்கருவேல மரங்கள் இருக்கிறதுனால் அது தஞ்சமடைவதற்கு ஏதுவாக இருக்குது. நெல் பறிஞ்சு பொதியாகி அறுவடைக்கு தயாராக இருக்கிற பொழுது அது நுகர்ந்து மூக்க வைத்து நுகர்ந்து அந்த நேரத்தில் அந்த நெல்லுடைய பாலை குடிப்பதற்காக சுவைப்பதற்கும் அந்த நெல்லை உருவி சாப்பிடுவதற்கும் அது கூட்டமாக வருகிறது. ஒரு பன்றி இல்லை, 2 பன்றி இல்லை, சுமார் குறைந்தது ஒரு 30லிருந்து 25 பண்ணி, 20 பண்ணி, 30 பண்ணி வருது. அப்படி அந்த நெல்லை சாப்பிடும் பொழுது நெல்லை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த வயலை படுத்து உருண்டு நெல்மணியில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த நெல்மணியில் படுத்து உருண்டு முற்றிலுமாக சேதமடைகிறது. எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 35லிருந்து 40 மூடை அறுவடை செய்த அந்த காலங்கள் போய் இன்றைக்கு இந்த காற்று பண்டிகையினால வெறும் ஏக்கருக்கு 15 மூடை, 12 மூடை, 16 மூடை தான் இந்த வருஷம் நாங்கள் அறுவடை செய்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பெருத்த சேதம் அடைஞ்சிருக்கு. காடுகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பூரா போய் பார்த்திங்கன்னா ரிசார்ட்டு கட்டுறோம், பெரிய பெரிய ஹோட்டல் கட்டுறோம், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இந்த தேயிலை தோட்டம், தேயிலை டீ எஸ்டேட்டு உருவாக்குவதற்காக அவர்கள் காடுகளை அழித்து இது மாதிரியாக தேயிலை விவசாயம் பணக்கார விவசாயிகள் அந்த கார்ப்பரேட் முதலாளிகள் செய்வதனுடைய விளைவாகத்தான் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் இங்கே இறங்குறது. சுற்றுலா மையத்தை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரிலே மேற்கு தொடர்ச்சி மலைகளை அழித்து ஒழித்து அவர்களுக்கு பணக்காரர்களுக்காக இது போன்ற சலுகைகளை செய்வதன் மூலமாகத்தான் காட்டு விலங்குகள் அங்கே தஞ்சமடையாமல் அங்கிருந்து தஞ்சமடைவதற்காக இங்கே தென் மாவட்டங்களில் இருக்கிற சீமக்கருவேல மரங்கள் அடர்த்தியாக இருப்போம், இங்கு போய் தங்கி விடலாம் என்று காட்டு விலங்குகள் இறங்கி கீழே வருகிறது. தமிழகத்தில் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் தனக்கு இருப்பிடம் பறிக்கப்பட்டதுனால, அதாவது வேளாண் சுற்றுலாத்தலம் அப்படிங்கிற பேரில் ஆக்கிரமிக்கிறதுனால வன விலங்குகள் நகருக்குள் புகுந்து ஊருக்குள் புகுந்து இப்போ விவசாய நிலங்களையும் பாதிக்குது. இது காட்டுப்பன்றியா வீட்டுப்பன்றியா என்பதை விட விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு வழங்கணும். இனி வருங்காலங்களில் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பது என்பதே இப்போதைய மக்களுடைய கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் மேலப்பசியிலிருந்து சத்தியம் செயலுக்காக பாஸ்கரவேலு.